அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷத்துல ஏற்கனவே சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் ஒன்று நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த வருஷம் இப்பதான் தொடங்குனது போல இருக்கு. அதுக்குள்ள 7 மாசம் முடிந்த நிலையில சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ 2வது முறையா வரக்கூடிய இந்த சந்திர சூரிய கிரகணம் இந்த வருஷத்துல எப்போ வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரே மாதத்துல ஒரு சிறிய இடைவெளியிலேயே இந்த சந்திர சூரிய கிரகணம் வர இருக்கு. இதனால என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிப்பாக இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாத அமாவாசையில் வந்திருக்கு. பொதுவாகவே அமாவாசை நாளில் நம்ம வழிபாடுகள் மேற்கொள்வோம். ஒரு சில விஷயத்த கண்டிப்பாக செய்வோம், ஒரு சில விஷயத்த செய்ய மாட்டோம். அதில் சூரிய கிரகணமும் சேர்ந்து வர்றதால இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஜோதிட ரீதியாக சொல்கிறாங்க, அறிவியல் ரீதியாக என்ன சொல்லப்படுது, இது எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 2 கிரகணங்கள் எத்தனை மணிக்கு தொடங்கி எத்தனை மணி வரைக்கும் முடியுது, எங்கெல்லாம் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும், இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா, இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு ஏற்பட போகுது, இதை பற்றி எல்லாம் நான் தெளிவாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் என்பதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. முக்கியமாக இந்த வீடியோவை நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது முழுமையான தகவல்கள் தெரிந்து கொள்ளணும், உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது, அதை தீர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் ஜோதிட சந்தேகங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களுக்கும் பதில் கிடைக்கும். 2026ஆம் ஆண்டினுடைய 2வது சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நடக்கிறதுங்க. பொதுவாகவே ஜோதிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினம் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதிலும் இந்த அமாவாசை தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, திதி கொடுக்கறது, வழிபாடு செய்கிறது, இதற்கெல்லாம் ஏற்ற காலம். மேலும் இந்த விதத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய நாளாக கருதப்படக்கூடிய ஆடி மாத அமாவாசை, அதாவது ஒரு வருஷத்தில் 12 அமாவாசை இருந்தாலும் கூட 12 மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையில் 3 மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே முக்கியத்துவம் பெறும். அந்த வகையில் ஆடி மாதம், தை மாதம், புரட்டாசி மாதம் இந்த அமாவாசைகள்லாம் நம்ம முன்னோர்களுக்கு நாம் இது வரைக்கும் எந்த கடமையும் செய்யலை அப்படின்னா கூட இந்த நேரத்தில் செஞ்சுடணும். அப்படி இந்த ஆடி அமாவாசை இந்த ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி வந்திருக்கு. இந்த நாளில் கடகராசியில் சூரியன் சந்திரனுடைய சேர்க்கை நடக்க இருக்குங்க. சூரியன், சந்திரன், பூமி இது 3மே ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியனை சந்திரன் மறைக்கிறதால சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. இந்திய நேரப்படி இரவு 8:04 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 1:07 மணிக்கு முடிவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த இரவு நேரத்தில் நமக்கு சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறதால, அதாவது இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் இந்த சூரிய கிரகணம் தெரியும். இதனால் நம்மளால் இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாகவே நம்மளால் பார்க்க முடியாத கிரகணங்கள் அப்படின்னு வரும்போது அது நமக்கு பெரிதாக எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிரகணம் நம்மளால் கண்ணார பார்க்க முடியுது அப்படின்னா அதற்குன்னு ஒரு நேரம் சொல்லுவாங்க. அதில் நம்ம வெளியில் போகக்கூடாது. கோயிலெலாம் அப்போ மூடப்பட்டிருக்கும். அந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கோவிலெலாம் சுத்தம் செய்ததுக்கு பிறகு தான் அந்த நடையே திறப்பாங்க. ஆனால் இந்த கிரகணம் இரவு நேரத்தில் வந்திருக்கு. அதனால் நமக்கு பெரிதாக எந்த பாதிப்பும் இந்தியாவில் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த ஆண்டிலேயே சந்திர கிரகணம் வருது. சந்திர கிரகணம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த வருஷத்தில் 2வது சந்திர கிரகணம் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி. இந்த சந்திரனுடைய ஒளி பொருந்திய பௌர்ணமி நன்னாளில் இந்த ஏற்பட இருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் ஆகஸ்ட் 28ஆம் தேதி காலை 6:53 மணிக்கு இந்த கிரகணம் தொடங்கி நண்பகல் 12:31:47 மணி வரை இந்த கிரகணம் நீடித்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆவணி பௌர்ணமி திதி ஆவணி அவிட்டம் அப்படிங்கிற விரத நாளாக கடைப்பிடிக்கப்படுது. அதனால் இந்த பௌர்ணமி சந்திர கிரகணமும் ஒரு விசேஷமானது தான். இந்த நாளில் இந்த சந்திர கிரகணம் காலை நேரத்திலேயே தோன்றியிருக்கு. அதாவது சந்திர கிரகணம் இரவு நேரத்திலும் சூரிய கிரகணம் பகல் நேரத்திலும் வந்தால் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும்.
இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் பகல் பொழுதில் ஏற்பட இருக்கிறது அப்படின்னு சொல்றதால நம்மளால இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். இந்த சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்திய நேரப்படி இரவு 9:04 மணிக்கு தொடங்குது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி நள்ளிரவு 1:27 மணிக்கு வரை நீடிக்கும். இரவு நேரத்தில் இந்த கிரகணம் ஏற்படுறதன் காரணமாக இந்தியாவில் பார்க்க முடியாது. அதே போல் ஆகஸ்ட் 28ஆம் தேதி காலை 6:53 மணிக்கு தொடங்கி 12:31 மணி வரைக்கும் இந்த சந்திர கிரகணம் நீடிக்கும். இது பகல் நேரத்தில் நடக்கிறதால இந்தியாவில் இந்த கிரகணத்தை காண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடி மாதத்தில் நிகழ இருக்கக்கூடிய இந்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புராண ரீதியாக பார்க்கும்போது இது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அதில் குறிப்பாக இந்த ஆடி அமாவாசை ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. இந்த மாதத்தில் தான் சிவபெருமான் தன்னுடைய துணையாக பார்வதி தேவியை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது புராணங்கள் வழியாக சொல்லப்படுது. சிவபெருமான துணையாக அடைய பார்வதி தேவி 108 ஆண்டுகள் பூஜை மற்றும் மந்திர ஜபங்கள் செய்து தவம் புரிந்தார் அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக இந்த மாதத்தில் சிவபெருமானுக்கும் அம்மனுடைய கோவில்களில் பல்வேறு விழாக்களும் கடைபிடிக்கப்படுது. இந்த அற்புத நாளில் தான் உண்மையான மனதோடு சிவபெருமானை வழிபாடு செய்வதால் நம்மளுடைய அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகண நேரத்தில் இறைவனுடைய திருநாமங்களையும் திருப்புகழ் சிவபுராணம் போன்ற நூல்களை படிக்கிறது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சிறப்பான பலனை கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கிரகண நாளில் அமாவாசை நாளில் முன்னோர்களுடைய அமைதிக்காகவும் பௌர்ணமி தினத்தில் தான தர்மங்கள் செய்கிறதும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறதால நீங்களும் இது மாதிரி இந்த நாளில் கடைபிடித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கான மாற்றங்கள் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன விதமான பிரச்சனை இருந்தாலும் முன்னோர் கடனை மட்டும் நாம் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முன்னோருக்கான கடமைகளை எப்போதும் நம்ம வைக்கவே கூடாது. இந்த 12ஆம் தேதி வரக்கூடிய சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்வெளி நிகழ்வு. அதாவது கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ரஷ்யாவினுடைய சில பகுதிகள் மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளினுடைய இந்த இடத்துல முழுமையாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இதனை நேரடியாக காண முடியாது என்றாலும் விண்வெளி ஆர்வலர்கள் நாசாவினுடைய நேரலை தளம் மூலமாக கண்டுகளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூரிய கிரகணம் நீடிக்கும் கால அளவு மக்கள் கிரகணத்தை காணும் இடத்தை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த கிரகண நேரம் இவ்வளவு நேரம் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு முழுமையான கணிப்பு சொல்ல முடியாது. எங்கெங்கெல்லாம் தெரிகிறதோ அந்த இடத்தை பொறுத்து இந்த நேரம் மாறுபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூரிய கிரகண பாதையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் சூரியன் 2 நிமிடங்களுக்கும் குறைவில்லாத நேரமே முழுமையாக மறைந்திருக்கும் அப்படின்னும் கிரீன்லாந்து, ரஷ்யா அல்லது வட அட்லாண்டிக் பெருங்கடலினுடைய மையப்பகுதிக்கு அருகில் இருக்கிறவங்களுக்கு இந்த முழு கிரகணம் நிலை சற்று கூடுதலான நேரம் நீடிக்கும் என்றாலும் அதுவும் 2.5 நிமிடங்களுக்கும் குறைவாகவே இருக்கும் அப்படின்னும் கணிக்கப்பட்டிருக்கு. இந்த முழு சூரிய கிரகணத்தின் போது பல்வேறு அரிய வானியல் மாற்றங்களை நம்மளால் காண முடியும் அப்படின்னும் நிலவினுடைய இருண்ட பகுதிக்கு பின்னால் சூரியனுடைய வெளிப்புற வளிமண்டலம் பகுதி ஒரு மங்கலான ஒளிவட்டமாக நாம் வெறும் கண்களுக்கு புலப்படும் அப்படின்னும் இந்த சில நிமிடங்களில் சுற்றுப்புற வெப்பநிலை சற்றே குறையும் எனவும் சொல்லியிருக்காங்க. பகல் நேரத்திலேயே வானம் சட்டென்று இருண்டது போன்ற ஒரு காட்சியும் விண்வெளியில் இருக்கக்கூடிய சில கோள்கள் வழக்கத்தை விட பிரகாசமாக தெரியும் அப்படின்னும் விண்வெளி ஆய்வாளர்களால் சொல்லப்படுது. இதற்கிடையில் சூரிய கிரகணத்தின் போது பொதுமக்கள் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேணும் அப்படின்னும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. பகுதி நேர கிரகணத்தின் போது தகுந்த பாதுகாப்பு கண்ணாடிகள் இன்றி சூரியனை நேரடியாக பார்த்தா கண்களில் உடனடி மற்றும் நிரந்தர பாதிப்பு ஏற்படும் அப்படின்னும் சூரியன் முற்றிலும் மறையும் அந்த சில நிமிடங்களில் மட்டுமே தற்காலிக பாதுகாப்பு கண்ணாடிகளை கழற்ற வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. முழு கிரகண நிலைக்கு முன்னரும் பின்னரும் சூரியனுடைய பகுதி நேர கட்டங்களை மக்கள் காணும்போது கண்டிப்பாக பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நிலவு சூரியனை முழுமையாக மறைக்காத நேரத்தில் பெரும் கண்களால் பார்க்கிறது ஆபத்தானது என்பதால் பார்வையாளர்கள் சூரிய கிரகணத்தை பாதுகாப்பாக காண வடிவமைக்கப்பட்ட எக்லிப்ஸ் கிளாஸஸ் என்று சொல்லப்படக்கூடிய பிரத்யேக கண்ணாடிகள் கைக்கடுக்கமான சோலார் வியூவர்ஸ் அல்லது சூரிய ஒளியினுடைய தீவிரத்தை கட்டுப்படுத்தி கண் பாதிப்பை தடுக்கக்கூடிய சான்றளிக்கப்பட்ட சோலார் ஃபில்டர்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ஆடி மாத அமாவாசையில் வந்திருக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இதனால் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இந்த சூரிய கிரகணத்தை பற்றியும் இதனால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் இதை பற்றியெல்லாம் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்குள்ளேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு முழுமையான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள.